பிடிச்சிட்டு தான் இருக்கும், அது டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட செட் ஆகாது. பட் மேரேஜ் ஆன புதுசில் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. குழந்தைங்கள் வந்ததுக்கப்புறம் நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் எப்போனா புதுசாக ஒரு பர்சன் லைஃப்பில் வர வரைக்கும் ஒரு பர்சன் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துட்டாங்கன்னா அப்படியே மாறிடுறது, அப்படியே வெறுப்பு அதிகமாகிடும். மேரேஜ் லைஃப்பில் இருக்க அது ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ யாராவது புதுசு பர்சன் வந்தால் வெறுப்பு அதிகமாகி என்னென்ன சாக்கெலாம் சொல்ல முடியுமோ சொல்லி கடைசியில் அது டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். தப்பு இல்லை, டைவர்ஸ் பண்ணுறது அவ்வளோ பயந்தே இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, கல்யாணமான ப்ரோஸ் எல்லா பேருமே நல்லா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜாலியாக தான் இருக்காங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனால் உமன்ஸ் தான் பாவம், குழந்தைங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மூவ் ஆனே ஆக முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரஸ்ட் இழந்து அவங்க அப்படியே தான் லைஃப்பில் இருக்காங்கன்னு தவிர மற்ற ப்ரோஸ் எல்லாமே அடுத்து புதுசாக ஒரு ஆள் கூட நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இந்த இடத்துல அவரை நான் ப்ளேம்லாம் பண்ணல. டைவர்ஸ் பண்ணிட்டாரு, இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அந்த மாதிரிலாம் இதில் பிடிக்கலன்னா பிரிஞ்சு போகிறது தான் கரெக்டு. டைவர்ஸை நார்மலைஸ் பண்ணணும். பட் அது மென்னுக்கு ஈஸியாக இருக்குது, உமனுக்கு கஷ்டமாக இருக்கே, அதுதானே இங்கே பிரச்சனை. குழந்தைங்க இல்லைனாலும் பரவாயில்ல, சரி கண்டிப்பாக உமன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பசங்க பின்னாடி வரதான் செய்வாங்க. பட் குழந்தைங்கள் வந்ததுக்கப்புறம் கஷ்டம் தானே. ஸோ நிறைய கமெண்ட்ஸை படிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இப்படி இவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, இவர் மேலே இருந்த மரியாதையே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும்னா பிடிக்கலன்னா பிரிஞ்சிடணும். டைவர்ஸ் வாங்குறது நல்ல விஷயந்தான். பட்டு ரொம்ப டீப்பாக சொசைட்டி வைஸ் யோசித்தோம்னா கஷ்டம்தான். இதில் என்ன இடிக்குதுன்னா அதுதான், இந்த மென்ஸ் எல்லா பேருமே ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இது அந்த உமன் பண்ணியிருந்தா அவங்க யார் கூடயாவது இந்த மாதிரி கை கோர்த்து போயிருந்தா என்னென்ன பேசியிருப்பாங்க, ஈஸியாக மூவ் ஆன விட்டுருப்பாங்களா, இல்லை அவங்க ஃபேமிலியிலே ஓகே சொல்லியிருப்பாங்களா, ஃபேமிலியிலே எதிர்ப்பு வந்திருக்கும். ஸோ நார்மலைஸ் டைவர்ஸ் அது ஓகே. அதே சமயம் மென் மாதிரி மூவ் ஆன் ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்கு யாராவது தைரியமாக வெளியில் அது நடைமுறைப்படுத்தினா தான் சரிப்பட்டு வரும். ஏகப்பட்ட சம்மந்தாவே டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், செகண்ட் மேரேஜ். பட் அவங்க பண்ணாமல் தான் இருக்காங்க. நம்பிக்கை போயிருக்கும், சொசைட்டியில் சேம் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, செகண்ட் ஹேண்டுன்னு பேசுவாங்க. ஸோ பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு லெஜண்ட் இருக்காங்க, வனிதா இருக்காங்க, பட் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சரி, அவ்வளோதான். டைவர்ஸ்க்கான காரணம் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு புது பர்சன் லைஃப்பில் வந்துட்டாலே அவ்வளோதான், சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்த லைஃப் அவங்கள ஹாப்பியாக இருந்துட்டு போதா, அதோட முக்கியம், அதுதான் முக்கியம். வாழ்த்துறவங்க வாழ்த்தலாம். ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு சரி, லைஃப்னா ஒரு சாப்டர் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சாப்டர் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அடுத்த சாப்டரை மூவ் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு தான் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. கஷ்டம்தான், அதுலேயும் ஃபினான்ஸில் இருந்தால் ஹேண்டில் பண்ணிடலாம். ஃபினான்ஸ் இல்லாதவங்க அதுலேருந்து மீண்டு வரதே பெரிய கஷ்டம். அதுலேயும் முக்கியமாக நம்மளை ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அந்த வலி இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்க்குறப்ப, அதை உணர்றப்ப, சும்மா பேருக்கு சொன்னாலே சார் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற அந்த செல்ஃப் ஹேட்டு, செல்ஃப் டவுட்டு அதுவே பயங்கரமாக க்ரியேட் ஆகும். அதெல்லாம் போக இன்னொரு பர்சன் கூட ஹாப்பியாக கை கோத்துட்டு உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ சுருன்னு ஏறும், நல்லா ஏறும். அதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்களோ தெரியல. மேபி அவங்களுக்கும் இன்னொரு பர்சனை யாராவது பிடிச்சா அவங்க மூவ் ஆன் ஆகிட்டா ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். சில பேர் கல்யாணம் பண்ணால் கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான். பட் இப்படியும் லைஃப் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன சண்டையில் ஏதாவது ஒரு பர்சன் ஊடால வந்துட்டாலே கதம் தான். பட் அதையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இதுக்கு மேலே செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொரு பர்சன் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எதுனாலும் அப்செட் பண்ணிவிட்டு நிம்மதியே அமைதி, அமைதியே நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஓட்ட வேண்டியதான், அமைதி இருக்க லைஃப்பை.